1.5 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். வார்ம் வாட்டர் ஒரு அரை டம்ளருக்கு ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி ஒரு 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ பன்னீர் கிரேவிக்காண்டி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வத்தல், மிளகு, கசகசா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். மல்லி இலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிடலாம். இதே கடாயிலேயே நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணி வதக்காமல் அரைச்சிருக்கிறதுனால சிம்லே வச்சு நல்லா எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். மேலே எண்ணெய் கசிஞ்சு வந்த பிறகு நம்ம அது கூட கரம் மசாலா 1 ஸ்பூனும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு பட்டாணியை ஃப்ரெஷ் பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலில் 2வது பாலையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு திக்கான முதல் பாலை ஆட் பண்ணி அப்படி சிம்லே வச்சு மூடி போட்டு இறக்கிட்டனா சூப்பரான ஒரு பன்னீர் குருமா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நானையும் நல்லா தோசைக்கல்ல உருட்டி போட்டு எடுத்துட்டனா சூப்பரான ஒரு டின்னர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே செஞ்சிடலாம்.